அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். எல்லாருமே நம்ம சேனல இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்காக பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு நம்ம அடுத்த கட்டமான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ பார்க்க போறோம். அண்ட் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம சேனலோட வாட்ஸ்அப் லிங்க் வந்திருக்கு. கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க. இதுல சொல்லக்கூடிய நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொதுவா சித்தா அப்படின்ற ஒரு வேர்ட வச்சு அதிகமா பயன்படுத்தியிருக்கப்படும். இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்க்குற எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்கோப்ஸு எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய நம்மளுடைய பிரதர்ஹுட் சிஸ்டம்ஸான ஆயுர்வேதா, யோகா, சித்தா அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதி எல்லாருக்குமே, எல்லா டாக்டர்ஸ்க்குமே எல்லாமே பொருந்தும். இது ஒன்லி ஃபார் சித்தாக்குன்னு மட்டும் இல்லாம, எல்லாருக்குமே பொதுவாக உள்ளது. பொதுவான ஒரு விஷயம் அப்படின்றத தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே. ஸோ எனக்கு ஈஸி டூ அப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்ஸும் தனித்தனியான ஒவ்வொரு நேமையும் சொல்றதுக்கு, சிம்பிளி நான் சித்தான்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஸோ அதனால இனி வர வீடியோல மேக்ஸிமம் அத தவிர்க்க பார்க்குறேன். ஓகேவா? சரி. அடுத்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறோங்க. படிச்சா இப்படி ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிக்கணும். இவ்ளோ மார்க் நான் கட் ஆஃப் எடுத்திருக்கேன். எம்பிபிஎஸ் தான் எனக்கு கிடைக்கல. பிடிஎஸ் தான் கிடைக்கல. பட் என்னால இந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் அண்ட் டாப் கிளாஸ் இன்ஸ்டிடியூட்ஸில் என்னால் படிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்ஷனை கையில் ஒரு ஆப்ஷனாக கண்டிப்பாக வைக்கணும். சரியா? இதுவும் குறிப்பாக ஆயுர்வேதாக்குள்ளே நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டாப் கிளாஸ் இன்ஸ்டியூட்ஸ், வேர்ல்டு லீடிங் இன்ஸ்டியூட்ஸ்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை தான் இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இதனோட பயன் என்ன, இதனால் நமக்கு என்ன விஷயம் கிடைக்கும் அப்படின்றத அடுத்து பார்ப்போம். ஸோ இமேஜில் பார்த்துட்டு இருக்கிற இந்த இன்ஸ்டியூட் பனாரஸ் ஹிந்து இன்ஸ்டியூட்டோட ஒரு இமேஜ் தான் இது. சரியா? ஸோ அடுத்து பார்ப்போம் நம்ம. லாஸ்ட் வர உங்களுக்கு புல் எல்லாமே போயிட்டே இருக்கும். சரி, அடுத்தது ஏன் சார் இந்த இன்ஸ்டியூட்ஸை ரொம்ப இவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இந்தியாவோட ஒரு ப்ரைடு இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நேஷ்னல் இன்ஸ்டியூட் அப்படின்றது இப்போ எப்படி இருக்குது, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் இருக்கு இல்லையா, ஆம், ஆரம்ப சுகாதார பள்ளி, அடுத்து வந்து சரி ஆரம்ப சுகாதாரம்னு சொல்கிறேன், ஆரம்ப பள்ளி, தொடக்கப்பள்ளி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி அப்படி ஒவ்வொன்றும் வரும் இல்லையா, அதே மாதிரி தான் கவர்மெண்ட் காலேஜு, அதன் பிறகு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நேஷ்னல் இன்ஸ்டியூட்டு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டு, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ், இந்த மாதிரி ஹையர் ஆர்டரில் போய்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த பர்டிகுலரான காலேஜில் படிக்கிறதுல முக்கியத்துவம் என்னன்னா, அந்த எஜுகேஷனில் நீங்கள் ஆயுர்வேதா ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்கன்னா ஆயுர்வேதாவில் நீ ஒரு முக்கியமான ஒரு புள்ளி, முக்கியமான ஒரு அசைக்க முடியாத ஒரு முக்கியமான ஒரு நபராக கண்டிப்பாக நம்ம வந்து மாறலாம். அதுக்கு அடுத்தது கவர்மெண்ட்டோட ரெகக்னேஷன், இந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கிறியா அப்படின்னா உனக்குன்னு ஒரு தனி மதிப்பு அப்படின்றது கண்டிப்பாக உருவாகும். மேபி நீ அந்த உள்ளே இருக்கப்பவே உன்னை இன்னும் ஷேப் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான அந்த வளர்ச்சியையும் ஈஸியாக கொண்டு வர முடியும். ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டின்னு சொல்கிறது அங்கே இல்லாத ஃபெசிலிட்டிஸே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா பீங்கன் அது வந்து சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ்னு சொல்லக்கூடிய இதுக்கு கீழே இந்த மாதிரியான நேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸை வந்து கொடுக்குறாங்க. நேஷ்னல் இன்ஸ்டியூட் இதோட கோல், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்ஸோட கோல் என்ன அப்படின்னா பொதுவாகவே, அதாவது எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் கிராமப்புறங்களில் ஒரு ஆயுர்வேதா கிளினிக்கோ ஒரு சித்தா கிளினிக்கோ ஏதோ ஒன்று இருக்குது. பட் அதற்கு ஒரு கட்டமான ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்கும். அதற்கு நிகராக வேற உங்களுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல. ஸோ அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய இன்ஸ்டியூட்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுதான் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்ஸ் ஆஃப் ஆயுர்வேதம்னு சொல்லுவாங்க. 2வது எஜுகேஷன் நல்லா பக்காவாக கொடுக்கணும். 3வது கிளினிக்கல் ரிசர்ச் சார்ந்த விஷயங்களை அதில் பண்ணணும். இந்த 3 கோலுக்காக தான் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்ஸ், நேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே துவங்கப்பட்டது. சரியா? ஸோ ரெக்கக்னேஷன் அப்படின்றது ஸ்டேட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது பக்காவாக இருக்கும். அடுத்தது கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்கிறது, அதாவது ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொரு கல்ச்சரை வந்து கொண்டது. அதில் இந்த மாதிரியான ஆயுர்வேத பெஸ்ட் இன்ஸ்டியூட் அந்த கல்ச்சரை விடாமல் முறையாக அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பங்கை இந்த கல்லூரிகள் வகிக்கிறதுனால தான் இதை நம்ம ஹெரிட்டேஜ் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கூடவே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னலில் ஒரு இம்பேக்டை உண்டாக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயமா இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இன்கேஸ் ஆஃப் இப்போ எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ ரீசெண்ட்னு இல்லை, நேற்றைக்கு கூட ஒரு நியூஸில் ஒன்று பார்த்தேன். தனது ஐ ஐ மீன் 40 வயதுடைய தன்னோட தம்பியை வந்து தன்னோட அக்கா வந்து இன்னும் அவங்களோட எத்தனேஷியா செய்கிறது, கருணை கொலை செய்கிறதுக்காக, அதாவது அவர் பிரெயின் டெத்தில் இருக்கிறாரு. ஐ மீன் அவரால் எந்த விஷயமும் செய்ய முடியாது, கம்ப்ளீட்லி எந்தவித செயல் செய்ய முடியாதனால அவரை வந்து கருணை கொலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஆல்டர்னேட் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசின்ஸை யோசிக்கலாம், இதுக்கு ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் ஏதாவது இருக்கான்னு யோசிங்கன்னு சொல்லும்போது முதல்ல கவர்மெண்ட் வந்து கை காட்டுறது இந்த மாதிரியான நேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்ஸ் தான். ஸோ அதை தான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டியது. இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இந்தியாவில் ஏதாவது ஒரு முக்கியமான இன்ஸ்டியூட்ஸை போய் பாருங்கன்னா முதல்ல அவங்க பார்க்குறது இந்த மாதிரியான மேஜர் இன்ஸ்டியூட்ஸ் தான். ஸோ அதனால் குளோபல் எக்ஸ்போஷர் அப்படின்றது ரொம்பவே இந்த கல்லூரிகள் கிடைக்கும். அதன் பிறகு இந்த கல்லூரியில் படிச்சுட்டு வர்றதுனால நம்ம ஒரு ப்ராமினெண்ட்டான நல்ல வெளிப்படையாக அங்கே நிறைய டெக்னிக்ஸ் கற்றுக்க முடியும். ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராமினென்ட் ப்ராக்டிஷனராக நம்மளால் வர முடியும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ரிசர்ச்சராகவும் வரலாம். மேபி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் எந்த இடமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னும் ஷேப் ஆகி போய்கிட்டே இருப்போம். ஸோ அதுதான். ஸோ அப்போ ஒரு அங்கே இருக்கிறப்போ உங்களுக்கு அதுக்கு நான் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறதுனால நீங்கள் ஆராய்ச்சிகளை அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். மேபி நீங்கள் படிக்கிறப்ப அந்த ஆராய்ச்சிகளை செய்யலை அப்படின்னாலும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை தெரிந்து கொள்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். யூ ஆர் ஃப்ரீ டு எக்ஸல். சார் நான் எங்கே போனாலும் படிப்பேன், எந்த ஊர்னாலும் என்னுடைய பேரண்ட்ஸ் அனுப்புவாங்க, வி ஆர் ரெடி டு கோ, என்னோடய மார்க் அந்த அளவுக்கு இருக்குது, நான் இன்னும் இதுதான் கிடைக்கல, பட் இதில் நான் ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஆளாகவே காட்டுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டியூட்ஸ் தான். தூரம் வந்து படிப்புக்கோ அல்லது வேறு நம்ம ஒன்றும் செயலில் அடுத்த கட்ட மூவ் ஆகி செல்கிறதுக்கு தூரம் ஒரு பெரிய தடையாக என்றைக்குமே இருக்கவே கூடாது. அண்ட் எஜுகேட்டர்ஸ் அங்கே ரொம்ப நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராக்டிஷனர்ஸை ட்ரெயின் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பாலிசி மேக்கர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம சித்தாலயாகட்டும், ஆயுர்வேதில் கூட நிறைய பாலிசி மேக்கர்ஸ் இருக்கிறாங்க. பாலிசி மேக்கர்ஸ் அப்படின்றது ஒரு சட்டத்தை ஏற்றுபவர்கள். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ரொம்ப லென்த்தியாக போகல. இது ஏன்னா இந்த விஷயம் நம்ம சித்தா ஸ்காலர் சேனலில் மட்டும்தான் ஷேர் பண்ணப்படும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான இன் அண்ட் அவுட் ப்ராக்டிக்கல் டெக்னிக்ஸ் அண்ட் டிஃபிகல்ட்டிஸ், இதுக்கு முன்னாடி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ், இது எல்லாமே கடந்த ஒரு 13 ஆண்டுகளாக இந்த சித்த மருத்துவத்தில் நான் இருக்கிறதுனால என்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை, ஏன்னா இது நான் கண்ணில் பார்க்குறது கேட்டது எல்லா விஷயத்தையும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கரெக்டான ஒரு எக்ஸ்போஷர் எக்ஸாம்பிள்ஸை கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக அதை கொடுத்து தான் உங்களை வழிநடத்தி செல்கிறேன் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்கேஸ் நான் சரியாக போகிறேன் அப்படின்னா கமெண்ட்டில் இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களோட பாசிட்டிவ் பதிவுகளை வந்து கண்டிப்பாக செய்யலாம். இன்கேஸ் சார் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அதையும் நீங்கள் வந்து பதிவிடலாம். சரி, அப்போ பாலிசி மேக்கர்ஸ் அப்படின்றப்போ இப்போ கோவாவோட சீஃப் மினிஸ்டர் இருக்கார். சீஃப் மினிஸ்டர் அப்படின்றப்போ என்னென்னா அவர் வந்து ஒரு ஆயுர்வேத டாக்டர்னு சொல்லி சூஸ் பண்ணாங்க. கூடவே இது வந்து ஒரு தொழில் சார்ந்த டூரிசம் சார்ந்த நகரமாக இருக்கிறதுனால அந்த நகரத்தில் கம்ப்ளீட்லி ஆயுர்வேத டூரிசத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க. கூடவே அங்கே ஒரு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா வர்றதுக்கும் அவர் ஒரு வாய்ப்பாக அமைஞ்சார். ஸோ இதுதான் சொல்கிறேன், பாலிசி மேக்கிங். நீ வந்து அதாவது உன்னை யார் ஒருத்தன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீ கேள்வி கேட்குற இடத்துக்கு நீ போயிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பாலிசி டிசைனிங். ஒரு விஷயத்தை நானே டிசைன் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னொன்று என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இப்போ மங்கி பாக்ஸ் வருது. மங்கி பாக்ஸுக்கு வந்து நீங்கள் ஒரு சித்தார்த் ஐடியாலஜி வந்து ஃப்ரேம் பண்ணுறீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம டாக்டர்ஸ் நிறையா வந்து சித்தாக்கான மங்கி பாக்ஸ்க்கான ஒரு தீர்வு விடைமுறைகளுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து பண்ணாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஆத்தென்டிகேட்டாக இருக்கா, நல்லா பெட்டராக இருக்கா, இது எப்படி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு பாலிசி ஒரு இது கொண்டு வருவாங்களே. இப்போ நம்ம கோவிட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. என்னென்னா இந்தியன் மெடிசன்ஸில் ஐ மீன் கோவிட் சமயத்தில் நீங்கள் இந்தந்த மாதிரியான மூலிகை மருந்துகளை சித்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு அட்வைசரி கொடுத்தாங்க. அந்த மாதிரியான அட்வைசரியை கொண்டு வருவதற்கு பாலிசி மேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் இன்டர்நேஷ்னலும் நேஷ்னல் ஹெல்த் கேர் சிஸ்டம் பாலிசிக்குள்ளே நம்ம வர முடியும். இப்போ நீங்கள் வந்து இப்போ இங்கே ஒரு அம்மா மகப்பேறு சஞ்சீவி பெட்டகம்னு ஒன்று கொண்டு வரீங்க, மக்கள் மருந்தகத்தில் சித்த மருத்துவம்னு கொண்டு வரீங்க. இந்த மக்கள் மருத்துவத்தில் சித்த மருத்துவம் அப்படின்றது டெல்லியில் உள்ள மூளை வரைக்கும் போய் சேரணும் அப்படின்னா
இந்த மாதிரியான பாலிசி மேக்கர்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேபி இதெல்லாம் உங்களுக்கு இப்போ வேண்டான்னு நினைக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக இதை நீங்கள் சித்தாவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே, ஆயுர்வேதாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே டெஃபினட்டாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அலுமினியோட அசோசியேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. சரி, இந்த காலேஜில் படிக்கிறதுனால எனக்கு குளோபல் அக்செப்டன்ஸ் கிடைக்குமானா கண்டிப்பாக ஒரு இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுனால அப்ராட் இன்ஸ்டியூட்டில் இந்த நேம் பிராண்ட் வச்சு நீங்கள் வந்து ஒரு லெக்சரிங்கோ அல்லது ரெகுலர் விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஸ், ஏன்னா ஆயுர்வேதா அப்படின்றது அங்கேயும் இருக்கு இல்லையா. ஸோ டெஃபினட்டாக ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஸ் அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே வந்து ஒரு லெக்சரராக ஒர்க் பண்ணுறதுக்கு, ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அக்ரெடிடேஷன் ரொம்ப அதிகமாக அலுமினி நெட்வொர்க் ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் எந்த சமயத்துலையும் உங்களுக்கு இங்கேயும் சரி இந்தியாவிலையும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். ரிசர்ச் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் சிக்னிஃபிகண்ட்டாக. குளோபல் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் அதாவது சொல்கிறேன்னா ஹை ஸ்டாண்டர்ட் அண்ட் ரெப்யூட்டேஷன்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும். சரி, அந்த இன்ஸ்டியூட்ஸ் என்னென்ன அப்படின்றது லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இதை கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்க. ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் கோவா சீரியல் நம்பர் 99 இருக்கும். நீங்கள் ரேங்க்கில் அந்த காலேஜ் லிஸ்ட் வர்றப்போ ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா கோவான்ற அந்த ஸ்டேட்டில் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஐடி, அதான் இது எப்படி சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் இன் ஆயுர்வேதா, ஐடிஆர்ஏன்னு சொல்லுவாங்க. ஜாம்நகரில் இருக்கக்கூடிய குஜராத் அப்படின்ற அந்த ஸ்டேட்டில் வந்து இருக்குது, ஜாம்நகரில். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்டியூட். ஃபஸ்ட்டு இதுதான் வந்துச்சு, அதன் பிறகு தான் மற்றதெல்லாம் உருவாச்சு. ஸோ இந்த இது வந்து எப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அடிப்படையான ஒரு இன்ஸ்டியூட் அப்படின்றது ஆல் இண்டியா இது நேஷனல் இன்ஸ்டியூட்டுக்கு வர்றதுக்கு முதன்மையான ஒரு அடிப்படை அப்படின்றது இதுதான். இதிலிருந்து தான் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்றது துவங்கப்பட்டது. அதன் பிறகு 101 அதில் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா பஞ்ச்குலா ஹரியானா இருக்குது. சரியா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 102ல் நார்த் ஈஸ்டர்ன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா ஹோமியோபதி அண்ட் ஆயுர்வேதா ரெண்டுமே இருக்குது. அதில் ஷில்லாங்கில் இருக்குது, மேகாலயா. அண்ட் அதுக்கு அடுத்தது 103 நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா ஜெய்ப்பூர், ரைட்டா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்குது. அதன் பிறகு பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, அதில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆயுர்வேதா. ஸோ இதுதான் அந்த கோவா கேம்பஸ் உங்களுக்காக இமேஜில் காட்டியிருக்கேன். அதன் பிறகு இது ஜாம்நகர் ஐஜிபிடிஆர்ஏவோட இன்ஸ்டியூட்ஸை வந்து அதாவது ஐஜிபிடிஆர்ஏ போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு அதில் யூஜியும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 6 காலேஜுமே யூஜி எஜுகேஷன் இருக்கக்கூடிய காலேஜ், பிஜியும் இருக்குது. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா பஞ்ச்குலா, சரியா. அதன் பிறகு நார்த் ஈஸ்டர்ன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா அண்ட் ஹோமியோபதி. ஸோ நல்ல ஒரு எழில்மிகு ஒரு பகுதியில் வந்து இந்த இமேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதன் பிறகு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா ஜெய்ப்பூர் கேம்பஸில் இருக்கக்கூடிய அங்கே உள்ள ஆயுர்வேதா நேஷனல் இன்ஸ்டியூட் மருத்துவமனை. அடுத்தது பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டிக்கு உள்ளே இருக்கக்கூடிய இது வந்து ஐஐடி கேம்பஸ். இதுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து ஆயுர்வேதா கேம்பஸ் வந்து வரும். ஸோ ஏன்னா இட்ஸ் அன் ஹியூஜ் கேம்பஸ், ரொம்ப ரொம்ப பெரிய கேம்பஸ். அதில் ஒரு பார்ட் ஐஐடி இமேஜ். ஸோ அதன் பிறகு மற்றது எல்லாமே சைடில் வந்துருக்கும், உத்தரப்பிரதேஷில் வந்துருக்கு. ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா உங்கள் இடத்துல ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் கூடவே அதுக்கான வெப்சைட்ஸையும் நான் உங்களுக்கு வந்து இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு கோவாக்கான வெப்சைட்டு, ரெண்டாவது ஜாம்நகர் ஐஜிடிஆர்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்கு இல்லையா. ஸோ அந்த இன்ஸ்டியூட்கான வெப்சைட்டு உள்ளே போயிட்டு பாருங்கள். எல்லா இன்ஸ்டியூட்லேயும் மேக்ஸிமம் சீட்ஸ் வந்து 50 சீட்ஸாவது யூஜிக்கு வந்து எடுத்துடுறாங்க. ஸோ அப்படின்றப்ப டெஃபினட்டாக கோட்டாவில் உங்களுக்கு ஹை மார்க்கில் இருக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது வந்து உங்களுக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா கூடவே வந்து ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு இது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நார்த் ஷிலாங் மேகாலயாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட். ஜஸ்ட் லுக் தட் கேம்பஸ். ஸோ இதுதான் இந்த வெப்சைட்டில் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அதன் பிறகு என்ஐஏ, இதுவும் திரும்ப திரும்ப வருது, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி. ஸோ வெப்சைட் ஓப்பன் ஆகலை, மேபி சர்வர் லோவாக இருக்கலாம். ஸோ அந்த இதோட இமேஜஸ் வந்து உங்களுக்கு சைடில் கொடுத்துருக்கு, சரியா. ஸோ பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டினாலே அவ்வளோ ஃபேமஸ், சரியா. அதில் ஒரு யூனிட் வந்து உங்களுக்கு ஆயுர்வேதா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஆயுர்வேதா நியூ டெல்லியில் ஒன்று இருக்குது. ஏன்னா நிறையா இன்ஸ்டியூட்ஸ் ஆல் இண்டியாவில் ஆயுர்வேதா இருக்குது. எல்லாத்துலேயுமே போஸ்ட் கிராஜுவேட்ஸ் தான் இருக்குது. இன்னும் யூஜி ஒரு சில இதில் கொண்டு வரல. ஸோ கொண்டு வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுகிறது. ஸோ இதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மேபி இது எல்லாருக்குமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.